أعوذ بالله من الشيطان الرجيم பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீஸ் 2 பாவங்களை போக்கும் தொழுகை. அன் அபீ தர்ரின் ரலியல்லாஹு அன்ன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خرج في الشتاء والورق يتهافت فأخذ بغصن من شجرة فجعل ذلك الورق يتفاضل فقال يا أبا ذر قلت لبيك يا رسول الله قال إن العبد المسلم ليصلي الصلاة يريد بها وجه الله فتهافت عنه ذنوبه كما تهافت هذا الورق عن هذه الشجرة. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிர்காலத்தில் ஒரு நாள் வெளியில் சென்றார்கள். மரங்கள் இருந்து இலைகள் உதிர்ந்து கொண்டிருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் கிளை ஒன்றை தங்கள் கரத்தால் பிடித்து அசைத்தார்கள். அதிலிருந்து மேலும் இலைகள் உதிர்ந்தன. அப்பொழுது நபி அவர்கள் யா அபாதர் என்று கூப்பிட்டார்கள். லப்பைக், இதோ இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என நான் கூறினேன். அப்பொழுது அவர்கள், ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாஹ்வுக்காக இக்லாசுடன் தொழுவாரானால் இம்மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல் அவருடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என அருளினார்கள். விளக்கம்: குளிர்காலத்தில் மரத்திலிருந்து இலைகள் உதிர்கின்றன. சில மரங்களில் ஒரு இலை கூட மிஞ்சுவதில்லை. இவ்வாறாக இக்லாசுடன் தொழுவதன் காரணத்தால் ஒரு பாவங்கூட இல்லாத அளவுக்கு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருத்தாகும். ஆனால் தொழுகை மற்றுமுள்ள வணக்கங்கள் மூலமாக சிறு பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படுவதில்லை என்று குர்ஆன் ஹதீஸ்களுடைய ஆதாரங்கள் வைத்து ஆலிம்கள் கூறுவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே தொழுவதுடன் தௌபா இஸ்திஃபார் செய்வதையும் அவசியம் கடைபிடித்து வர வேண்டும், மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா தன் அருளினால் ஒருவரின் பெரும் பாவங்களில் தௌபா இல்லாமல் தொழுகையின் மூலமே மன்னித்து விட்டால் அது வேறு விஷயமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.